மகனே, மகளே, முருகன் உனக்குத் தரும் ரகசியச் செய்தி. இதை முழுமையாகக் கேட்காமற் செல்லாதே. மகனே, மகளே, இந்த நொடியில் நீ எந்த நொடியில் நீ இந்தச் செய்தியைக் கேட்கின்றாயோ, அந்த நொடியில் இருந்து நீ சொல்வ உனக்கான ஒரு அதிசயம் ஒன்று நடைபெறப் போகின்றது. இந்தப் பதிவினை முழுமையாகப் பொறுமையுடன் கேட்பாயா? கேட்கும் எந்தக் குழந்தையாக இருந்தாலும் சரி, மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் சரி, அது உனக்கு இந்த பதிவு கிடைத்திருக்கின்றதென்றால், நீ இதை பொறுமையுடன் கேட்கின்றாய் என்றால் அது தற்செயல் அல்ல. உன் மனதில் அடைபட்டிருக்கும் ஏதோ ஒரு பெரும் போராட்டத்திற்கு பதில் தேடி அடைந்து கொண்டிருக்கும் உனக்காக அந்த பதிலுக்கு நீ அடைந்து கொண்டிருக்கும் போராட்டத்திற்கு விடை கிடைக்கப் போகின்றது, முடிவு கிடைக்கப் போகின்றது. இதோ உன் வேலன் தரம் சொல்லப் போகும் இந்த ரகசியச் செய்தியை முழுமையாக பொறுமையுடன் கேட்பாய் குழந்தாய். உலகத்தின் பார்வைக்கு நீ தனியாகப் போராடுவது போல் தோன்றலாம். இரவில் தூக்கமின்றி நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும், யாரும் அறியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் எனக்கு தெரியும் குழந்தாய். அன்பு குழந்தையே, கவலைப்படாதே. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று நீ கவலைப்படுகின்றாய் என்று எனக்கு தெரிகின்றது என்று நீ ஏங்கும் ஒவ்வொரு கணமும் உன் நிழலாக நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமா? உன் நிழலாக இந்த முருகன் உன்னுடன் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? உன் பாதையில் தொடர்ச்சியாக வரும் தடைகளைக் கண்டு மனம் தளராதே அன்பு குழந்தையே, முருகனின் குழந்தையே. செதுக்கப்படும் கற்கள் மட்டும் தெய்வத்தின் சிலையாக மாற முடியுமா? உன்னை வீழ்த்துவதற்காக இந்த சோதனைகளை நான் தரவில்லை. உன்னை ஒரு சிங்கத்தைப் போல நிமிர வைத்து பெரும் வெற்றியை உன்னிடம் ஒப்படைப்பதற்காகவே உன்னை நான் பதப்படுத்துகிறேன், செதுக்குகின்றேன் என்பதை உணர்ந்து கொள். உனக்கு நெருக்கமானவர்களே உன்னை அநியாயமாக புரிந்து கொள்ளாமல் விலகி இருக்கலாம். இல்லாட்டில் உன்னை ஏமாற்றி இருக்கலாம். உன்னிடம் உள்ளவற்றை ஏமாற்றி பறித்திருக்கலாம். நீ இழந்திருக்கலாம். உன் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், மனிதர்களின் கணக்கு தவறாம், ஆனால் உன்னை படைத்த என் கணக்கு ஒருபோதும் தவறாது அன்பு குழந்தையே. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளிக்கொண்டே போகிறதே என்று கலங்காதே என் குழந்தாய். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக 1000 கதவுகள் திறந்து வைக்கவே நான் காத்திருக்கின்றேன் முருகனின் அன்பு குழந்தையே. முருகன் உனக்கு சொல்லப்போகும் ரகசியம் என்ன என்பதை முழுமையாக கேட்பதன் மூலம் அறிந்து கொள்ளுவாய். என்னுடன் நீ இணைந்து கொண்டால் நான் போட்ட அனைத்து வீடியோக்களை நீ பார்த்து கொள்ளலாம். என்னுடன் இணைந்து கொள். வீடியோ இந்த பதிவின் கீழ் அதாவது நீ சரவணப்பவ, சண்முகா, வடிவேலா என்று என்னுடைய பேரை எழுதி என்னை அழைக்கும் எனது மகள் அல்லது மகனுக்கு இன்று நற்செய்தியை பொறுமையுடன் முழுமையாக கேட்டுவிட்டு 7 பேருக்கு குறைந்தது 7 பேருக்கு பகிர்ந்துவிட்டு சரவணபவ என்று எழுதும் எனது அன்பு குழந்தைக்கு நீ நினைப்பது உனது மனதில் போராடிக்கொண்டு உனது மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் தெளிவாகப் போகின்றது. அந்த விஷயத்துக்கு முடிவு காணப்போகின்ற ஒரு இலக்கை அடைய போராடிக் கொண்டிருக்கும் குழந்தைக்கு, மகனுக்கு அந்த இலக்கு கிடைக்கப் போகின்றது. உனது தடைகள் தகத்தெறியப்பட போகின்றது. தொழில், திருமணம், குழந்தையின்மை போன்ற தடைகள் அனைத்தும் தகத்தெறிய போகின்றது. வாழ்க்கையில் பல போராட்டங்கள், அவை அனைத்தும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கப் போகின்றது. உனக்கு தெளிவுபடுத்தவே இந்த போராட்டங்கள் எல்லாம். நீ பதப்படுத்தப்பட்டு வரும் ஒரு போராட்டமான உலகில் வாழும் ஒரு
ஏமாற்றமான ஒரு ஜீவராசியாக நீ உணர்கின்றாய். கவலைப்படாதே என் மகளே, மகனே. உன்னை எல்லாரும் கூட இருந்தவர்களே என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று நீ கலங்காதே. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்று கலங்காதே. ஒரு கதவு தடைக்கப்பட்டால் உனக்கு 1000 கதவுகள் திறந்து வைக்கவே நான் காத்திருக்கின்றேன். உனக்கு எது வேண்டும் என்பதை விட எது நிலைத்து நிற்கும் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். உனக்கு தெரியாதல்லவா? நீ விரும்பியது கிடைக்கவில்லை என்று கவலைப்படாதே. ஏனெனில் அது உனக்கு நிலைத்து நிற்காதென்றால் நான் அதை உனக்கு கிடைக்க வைத்துவிட்டு நீ ஒரேடியாக முழுமையாக நம்பும் போது அது கிடைக்காவிட்டால் நீ எனது குழந்தாய் தாங்க மாட்டாயே. ஆகவேதான் எனக்குத்தானே தெரியும் உனக்கு எது நிலைத்து நிற்கும் எது நிலைத்து நிற்காது என்பது எனக்கு மட்டுமே தெரியும். உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளையும் உனக்கு செய்யப்பட்ட துரோகங்களையும் நீ பார்த்து வருந்தாதே. அமைதியாக இரு. உனக்கான நீதியை நிலைநாட்ட என் கையில் இருக்கும் வேல் காத்திருக்கின்றது. உன்னை காயப்படுத்தியவர்கள் முன் உன்னை தலை நிமிரச் செய்வது என் பொறுப்பு. அன்பு குழந்தையே, இன்று முதல் உன் மனதில் இருக்கும் பயத்தையும் குழப்பத்தையும் முற்றிலுமாக எறிந்துவிடு. நமக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை நீ ஒருபோதும் உன் மனதில் அனுமதிக்காதே. அன்பு குழந்தையே, என் கையை பிடித்து வழி நடத்தவும், உன் கையை பிடித்து வழி நடத்தவும், உனக்கான வெற்றியை கதவு தட்ட வைக்கவும் திறக்க வைக்கவும் நான் இருக்கின்றேன். என் கையை பற்றி நீ நடந்து கொள். முருகனை சரணடைந்து கொள். உன் கடமையை தைரியமாகச் செய். முடிவுகளை என்னிடம் விட்டுவிடு. யாம் இருக்க பயமேன். ஓம் சரவணபவா. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க நான் சொல்லும் இந்த ரகசியத்தை நீ வடிவாக கேட்டுக்கொள். என் அன்பு குழந்தையே, நான் சொல்லப் போகும் ரகசியத்தை உனது காதை கொடுத்துக்கு. முதலில் நீ செய்ய வேண்டியது ஒரு அமைதியான இடத்தில் சென்று அமர்ந்து கொள். முருகனின் மகளே, மகனே, உனது மனதில் பல குழப்பங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள். இனித்தான் இந்த பதிவினை பார்த்து முடிந்ததும் 7 பேருக்கு பகிர்ந்துவிட்டு பதிவின் கொமான்ல நீ சரவணபவென்று எழுதி கொண்டு முழுமையாக என்னுடன் இணைந்து கொண்டு விட்டு போய் ஒரு ஓரமாக இருந்து கொண்டு நான் சொல்லப் போகும் ரகசியத்தை பிரம்ம முகூர்த்த வேலையான 4 தொடக்கம் 6 மணிக்குள் சொல்ல முடிந்தால் சொல். இல்லை என்றால் உனக்கு எப்போது நேரம் இருக்குமோ அப்போது சொல். பிரம்ம முகூர்த்த வேலையில் சொன்னால் வெகு விரைவில் நான் சொல்லுவது உனக்கு நீ உனது மன போராட்டங்கள் குறை. நீ மனதில் வேண்டிக் கொண்டிருப்பது உனக்கு ஒன்று நிறைவேற வேண்டும் என நினைத்து கொண்டிருப்பதும் நடைபெறும். உனது தடைகள் தெரியப்பட்டு உனது வெற்றி பாதை கதவு திறக்கப்படும். நான் சொல்வதை அமைதியான இடத்தில் இருந்து கொள். அமைதியான இடத்தில் இருந்து கொள். எல்லாவற்றில் ஒரு உனது சாமியறையில் சென்று அமைதியாக இருந்து கொள். யாரும் உன்னை குழப்பாத வகையில் அமைதியாக இருந்து கொள். வேணுமென்றால் சாமியறை கதவை சாத்திவிட்டு இருந்து கொண்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அமைதியாக சப்பானி கொட்டியிரு. இல்லை என்றால் உன்னால் சப்பானி கொட்டி இருக்க முடியாட்டில் நின்று கொண்டிரு. இருந்து கொண்டு முதல்ல ஓம் சரவணபவா நம, ஓம் சரவணபவா நம, ஓம் சரவணபவா நம, ஓம் சரவணபவா நம, ஓம் சரவணபவா நம என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனது மனதில் இருக்கும் எண்ண ஓட்டங்கள் ஒரு நிலையில் வரும். பல நினைத்துக் கொண்டிருக்காதே. என் ஓட்டங்கள் நிலையில் வந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு உனது மன அமைதி பெறும். அப்போது நீ வெகு விரைவில் நிறைவேறணுமோ அதை மட்டும் நினைத்து எனக்கு இது நடந்தே தீர வேணும். திருமண தடை விலக வேண்டும். குழந்தை பாக்கியம் வேணும். தொழில் கிடைக்க வேண்டும். நான் தொழிலுக்கு தேர்வு எழுதினேன், அது கிடைக்க வேண்டும்.
பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள், அந்நியோன்ய குறைபாடுகள் நிவர்த்தியாகணும். குடும்பத்தில் இருக்கும் சட்ட சச்சரவுகள் நீங்கணும் என்று நினைத்துக்கொண்டு முதலில் மூச்சை உள்ளிழுத்து விட்டு வெளியிழுத்து விட்டு உள்விடுத்து மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா நம, ஓம் சரவணபவா நம, ஓம் சரவணபவா நம, ஓம் சரவணபவா நம. முருகனை சரணடை. ஆந்த அகிலத்தையே காக்கும் முருகப்பெருமான் ஏழுமலையான் உறைந்திருக்கும் இந்த ஏழுமலைக்கு சென்று கதிர்காமத்தில் உள்ள ஏழுமலைக்கு செல்லும் போது சரவணபவாம் நம சரவணபவா நம என்று சொல்லிக்கொண்டே உச்சத்துக்கு சென்று வா. உனக்கு வேண்டியது வெகு சீக்கிரத்தில், அதாவது சரவணபவா நம என்ற பதிவினை பார்த்து முடிந்ததும் உனக்கு கிடைக்கும். கிடைக்காவிடில் நீ பெரிதாக நிற்கிற பல பிரச்சனைகள் தீர வேணும் என்று ஒரேடியா நிற்கிற. உண்ட பிரச்சனை மட்டும் இல்ல, உண்ட குடும்பத்தில பிரச்சனையும் சேர்த்து நிற்கிறவன் தீரோணுமெண்டா நான் சொன்ன போல ஏழுமலையில் ஏறி இறங்கும் போது ஓம் சரவணபவா என்று சொல்லிக்கொண்டு ஏறி இறங்கு. இல்லை என்றால் ஒரே ஒரு பிரச்சனை தான் என்றால் அதுக்கு இந்த பதிவு முடிந்த உடனேயே நான் சொல்லுவது போல் அமைதியாக சென்று மூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி சரவணபவா சரவணபவா என்று திரும்பி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உன்னது மனதில் இருக்கும் எண்ணோட்டங்கள் வேறு எண்ணங்கள் எல்லாம் நீங்க முழுமையாக முருகனை சரணடைந்து விட்டாய். உனது மனதில் ஒன்றுமில்லை என்று தோன்றும் போது உனக்கு ஒளியோட்டம் ஒன்று தோன்றும். சரவணபவா 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 என்று சொல்லி முருகனை சரணடைந்தால் நீ எண்ணியது நீ கிடைக்க வேணும் என்று நினைப்பது எல்லாவற்றையும் உனக்கு தேர்வில் கூப்பிட வேண்டியது வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். எல்லாட்டில் நீ இன்றுதான் உனக்கு வரப்போகின்றதென்றால் அன்றே உனக்கு நல்ல செய்தி வந்து சேரும். உனக்கு தடைகள் நீங்கும். உனக்கு நன்றான செய்தி நீ எதிர்பார்த்தது நிறைவேறும்.